ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் என் ஆதிய. எல்லாமல்ல சுகநாத பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியன் மனம் மொழிமைகளாலான பணிதல்களை திக்கு நோக்கி செலுத்தி தண்டனிட்டு மண்ணூரப் பணிந்து எங்கள் குருமுகா சன்னிதானத்தின் 60வது ஆண்டு நிறைவு மணிவிழாவை ஒட்டி கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து காவிரி கூக்குரல், காவிரி காலிங் என்ற அந்த ஒரு நிகழ்வில் எங்கள் ஆதீனத்தின் ஆளுகைக்கு கீழ் உள்ள 60 கோயில்களில் 1000 மரக்கன்றுகள் ஒவ்வொரு கோயில் தோறும் நடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை இப்போது ஈஷா யோகா மையமும் தருமபுரம் ஆதீனமும் இணைந்து இங்கே நிகழ்த்துகிறது. நமது வழிபாட்டில் மரம் என்பது இறைவனாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்று சொல்லும்போது ஒரு தலத்திற்கு தல விருட்சம் என்பதும் உண்டு. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தல விருட்சத்தை கொண்டு இருக்கும். கன்றாப்பூர் நடுதறி என்று என்கின்ற கோயில் சுவாமி அங்கே நடுதறியாக இருப்பதாக சொல்லுவார்கள். திருவொற்றியூரிலே மகிழமரத்தில் சுவாமி இருந்ததாக சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு கோயிலிலும் இறைவன் மரத்தின் வடிவமாகவும் இருக்கிறார் என்பது நமது சைவ சமயத்தின் நம்பிக்கை, நமது இந்திய பண்பாட்டின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட மரங்களை நாம் நிறைய வளர்க்கும்போது அதனால் மழை பொழிந்து இந்த இயற்கை காக்கப்படும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கில்தான் நம் பெரியோர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள். அதனை ஈஷா யோகா மையமும் நமது ஆதீனமும் சேர்ந்து எங்கள் குருமகா சன்னிதானத்தின் 60ஆம் ஆண்டு நிறைவு மணிவிழாவில் நிகழ்த்துவது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இது தொடர்ந்து நாடெங்கும் நிறைய நடந்து இங்கே வளமும் நலமும் பெருக எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கியோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி இது நிறைய நடக்க வேண்டி ஆசி கூறுகிறேன். நன்றி. திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் 27வது சன்னிதானங்களுடைய 60வது மணிவிழா நிறைவிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்கள் மட்டும் இல்லை, அனைத்து கிராமங்களிலும் கோயில் காடுகள் அமைக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்று முதலாக மயிலாடுதுறையில் முதல் கோயில் காடுகள் அமைக்கிறதுக்கான மரக்கன்று இங்கே நடப்பட்டிருக்குது. எங்களுடைய நோக்கம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு கோயில் காடு இருக்கணுங்கிறது தான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக முதல் முயற்சியாக தருமபுரம் குருமுகா சன்னிதானம் அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே துவங்கி தமிழகம் முழுக்க உள்ள எல்லா கோயில்கள்லையும் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் எல்லா பஞ்சாயத்துலேயும் பண்ணணும். அதுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த இந்த சன்னிதானம் அவர்களுக்கு நம்ம இந்த காவேரி கூக்குரல் வழியாக நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா மரம் இன்றைக்கி மிக மிக அவசியங்கிறது நம்முடைய பருவநிலை உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பருவநிலை மாற்றத்தினால அதிக வெப்பம், அதிக மழை இப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்முடைய முன்னோர்கள் இதுக்காக தான் பார்த்திங்கன்னா கோயில் காடுகள் அமைச்சாங்க. அந்த மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிலையை வச்சு அதை வழிபாடு தலமாக மாற்றினாங்க. கிட்டத்தட்ட பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 12,000 கோயில் காடுகள் இருந்துச்சு. இதுதான் தமிழகத்தில் பருவநிலை சரியாக வச்சுருந்தது. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது மறை மாநிலம். இங்கே ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலையால் சூழப்பட்டிருக்குது. பாலக்காடு, கடவாய் மட்டும் நமக்கு ஓப்பன். அப்படி இருந்தும் 1000 வருஷத்துக்கு முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசர்களும் வரும்போது மாதம் மும்மாரி மழை பெய்ததான் தான் முதல் கேள்வி கேட்டாங்க. அப்போ பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்னென்னா அவ்வளோ காடுகள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருந்துச்சு. அந்த காடுகளை நம்ம சுவை தேவைக்காக இப்போ நம்ம இந்த ஜெனரேஷனில் நம்ம அழிச்சிட்டோம். அதை உருவாக்குற கடமை நமக்கு இருக்குது. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும். அதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான துவக்கம், ஒரு புனிதமான ஸ்தலத்தில் மயிலாடுதுறை நடந்திருக்குது. இது எல்லா ஆதீனங்களும், எல்லா ஆன்மீக அமைப்புகளும், எல்லா பொதுமக்களும் இதில் ஒன்றிணைஞ்சு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கோயில் காடுகள் உருவாக்கி அந்த மண்ணுக்கான மரங்களுக்குன சீட் பேங்காக அதை உருவாக்கணும். ஏன்னா இந்த மரங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா மரத்தோட பேரே வச்சுருந்தாங்க. இலுப்பூர், கடம்பூர் எல்லாம் மரத்தோட பேரே வச்சுருந்தாங்க. கடம்ப மரம்னா அந்த ஊர் கடம்பூர்னு வச்சுருந்தாங்க. இலுப்பு மரம் நிறையா வளர்த்தா இலுப்பூர்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்படி தமிழகத்தில் பூரா மரங்களுடைய பேர்களே நிறையா ஊர் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மரங்களே இல்லை. அதை திரும்ப மீட்டுருவாக தான் நம்மளுடைய நோக்கம். அது சிறப்பாக நடக்கணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆதீனத்துடைய தம்பிரான் சுவாமிகள் இன்றைக்கி இந்த முதல் மரக்கன்னை நட்டு துவங்கியிருக்காங்க. இது மேலும் மேலும் தமிழ் விரிவடையணுங்கிற எங்களுடைய ஆசை. அது நடக்கும் கண்டிப்பாக. நன்றி. ஒரு கிராமம் ஒரு அரச மரம் என்ற திட்டத்தினை இந்த விழா தொடங்குவதற்கும் போது சுவாமிகள் அவர்கள் துவக்கி வைத்தார்கள்.
அதன் காரணமாக சுமார் 4000 கிராமங்களில் இந்த அரச மரங்கள் நட்டு அதனுடைய பணியினை காவிரி கூக்குரல் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. மேலும் பல்வேறு கிராமங்களுக்கு இத்திட்டத்தை செலுத்துவதற்கு அந்த காவிரி கூக்குரல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காவிரி கூக்குரல் இயக்கத்தோடு சேர்ந்து இப்போது கோயில் காடுகள் என்ற திட்டத்தை எங்களுடைய இந்த என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமத்தோடு சேர்ந்து நாங்கள் ரோட்டரி மற்றும் எங்களுடைய வன மோர்ச்சா என்ற திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படுத்த இந்த தருமபுரம் ஆதீனத்தின் கீழ் உள்ள 60 கிராமங்களில் உள்ள 60 கோயில்களில் உள்ள கோயில் காடுகளை நடத்த முடிவு செய்துள்ளோம். எனவே இந்த காடுகள் வளர்ப்பது குறுங்காடுகள் அமைக்கும்போது பல்லுயிர்கள் காக்கப்படுகின்றன. அந்த இடத்தில் சுற்றுச்சூழல் பேணப்படுகின்றன. மேலும் இயற்கைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அது காட்டுகிறது. எனவே மனித குலத்திற்கு ஒரு வரமாக அமைந்த மரத்தினை நாம் காப்போம், மரத்தை வளர்ப்போம். இந்த இயக்கத்தில் அனைத்து மக்களும், பொதுமக்களும் மற்றும் அனைவரும் பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு இன்றைய குருமணிகள் அவர்களுடைய மணிவிழாவில் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த திட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை கூறி விடுகிறோம். நன்றி.